வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கொடிகாத்த குமரனோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாவட்டம் சென்னிமலையில் நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதிக்கு மகனாக 1904 அக்டோபர் 4 பிறந்தவர் குமரன். நெசவு தொழிலில் போதிய வருமானம் கிடைக்காததால் இவரது குடும்பம் திருப்பூருக்கு குடியேறுறாங்க. இளைஞரான குமரன் விடுதலை போராட்டத்துக்காக திருப்பூர் தேசபந்து இளைஞர் மன்றம் அப்படின்றத துவக்கிறாரு. 1932 ஜனவரி 10 நடந்த அறப்போராட்டத்தில் கடற்படைக்கு தலைமை ஏற்று வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தோடு பேரணி சென்று கொண்டிருக்கிறது. அப்போது போலீசார் தடியடி நடத்துறாங்க. பூட்ஸ் காலால உதைப்பட்ட குமரன் சுயநினைவை இழக்கிறாரு. அப்போதும் தேசிய கொடியை விடாம கையில ஏந்தி சரிஞ்சிறாரு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இவர் மறுநாள் 11 மறைகிறார். அப்போது இவருக்கு வயது 28 மட்டுமே. தமிழக அரசு கொடிகாத்த குமரனை கௌரவிக்கும் வகையில் நினைவகம், நினைவு தூண் எழுப்புறாங்க. மத்திய அரசு இவரோட 100வது பிறந்த நாள், அதாவது 2004 இவருக்கு தபால் தலை வெளியிடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.